அதான் சொல்றேன். சரிதானே? இப்ப இந்த எஸ்ஏல வந்து என்ன விஷயம் நான் வந்து இப்ப இந்த எஸ்ஏல மெயின் கன்செப்ட் என்ன வந்து, இப்ப நான் வந்து இந்த எஸ்ஏல வந்து இப்ப கேள்வி சிம்பிளான கேள்வி தான். ஸோ கேள்வி எல்லாம் சிம்பிளான கேள்வி உனக்கு சம்டைம்ஸ் ஒரு ஹாஃப் அரைவாசி மார்க்ஸ் கிட்டே ஒரு அரைவாசி கிட்ட சும்மா நோமலாவே ஜென்ரலாவே இந்த பந்தி வாசிக்காமலே ஒரு நோமலான ஒரு ஐடியா இருந்தாலே ஒரு, அதாவது சில கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு இது பந்தியே தேவையில்லை, டிரெக்டா சும்மா ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். ஸோ அதான் நான் சொல்ல வரேன், இந்த இதுல அதாவது இந்த கொஸ்டின்ஸ் ஈஸி. ஸோ பெரிய பந்தி ஒன்று சந்திக்கிறான். ஸோ கொஞ்சம் சிம்பிளா, ஏன்னா பந்தி போடுறதுக்கு ஒரு காரணம் வந்து டைம் எனக்கு எடுத்துறதுக்கு. ஏன்னா அவனுக்கு வேணா ஸ்ரீலங்கன் ப்ரொஃபஸர் எப்படி செட் பண்ற நீங்கள் மார்க்ஸ் எடுக்கப்படாது, ஏன்னா போட்டி பரீட்சை தானே. ஸோ எப்படி அவங்கள தட்ட வைக்கலாம், இந்த மார்க்ஸை குறைக்க வைக்கலாம் வேண்டாம். அதாவது அவனுக்கு தேவை என்ன, ஸோ நல்ல ஸ்டாண்டர்ட், அதாவது இன்டெலிஜென்ட் கூட ஸ்டூடெண்ட்ஸை வந்து யூனிவர்சிட்டி எடுக்கிறதுக்கு. ஸோ அவன் பார்ப்பான் எப்படி சரி கொஞ்சம் டஃப் இது போட்டு டைம் கிடைச்சி ஏதாவது ஒன்று செஞ்சு அப்போ கொஞ்சம் மற்ற ஆக்களை கொஞ்சம் இறக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக பெரிய பந்தியில போட்டு வாசிக்க வைக்கிறேன். ஸோ பந்தியில அதான் பெரிய பந்தியில வந்துக்கிறேன். இப்போ பந்தியை பார்த்துலாம் பயப்படப்படாது. ஸோ அப்போ அதாவது கொஸ்டின் சாய்ஸ் பண்றேன். முன்ன நான் வந்து இப்போ எஸ்ஏல கொஸ்டின் சாய்ஸ் பண்றது வந்து இப்போ நீங்க வந்து மினிமம் ஒரு 6 எஸ்ஏ, கிட்டத்தட்ட ஒரு 6 எஸ்ஏக்காலும் ப்ரிப்பேர் ஆகி போகணும் மினிமம். நான் சொல்றேன், இப்ப நார்மலா நீங்க எல்லா எஸ்ஏக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டும். 8 எஸ்ஏ வரும் தானே. ஸோ 8 எஸ்ஏல எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். ஸோ கடைசி கட்டத்துல நீங்க ஒரு 6 எஸ்ஏ மாதிரி கொஞ்சம் கூட 8 எஸ்ஏயும் அந்த கடைசி கட்டத்துல நீங்க எதை கூட செய்றீங்களோ அதுதான் அந்த ஃப்ளோக்கு வரும். ஸோ அப்ப கடைசி கட்டத்துல ஒரு 6 எஸ்ஏ வச்சுக்கொள்ளணும். வச்சுக்கொண்டு அப்ப ஏன்னா 8 எஸ்ஏ போனால் ஒன்றும் நல்ல, அதாவது 8 விட 6க்கு ஃபோக்கஸ் பண்ணா அந்த ஒரு எஸ்ஏலையும் கூட எஃபெக்டிவா இருக்கும் தானே. ஸோ அதான் சொல்ல வரேன், அந்த ஒரு எஸ்ஏ. ஸோ அப்ப கடைசி கட்டம் ஒரு கொஞ்சம் 6 எஸ்ஏல கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், என் பர்சனல் ஐடியா. சரிதானே? அப்ப அந்த 6 எஸ்ஏல ஃபோக்கஸ் பண்ணி ஸோ பார்த்து அப்படின்னா 8 முடியுது. ஸோ உங்களுக்கு 8 ஐசியும் தெரியும். ஸோ ஐநக்கா போயிட்டு பார்த்து சாய்ஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஐநக்கா பார்த்து சாய்ஸ் பண்ணலாம். ஸோ மினிமம் நீங்க எப்படியும் 6 எஸ்ஏ சரி ப்ரிப்பேரா இருக்கணும். ஏன்னா சாய்ஸ்ல தானே வரும், அது ரொம்ப எஸ்ஏ 10 எஸ்ஏ சாய்ஸ்ல வரும். ஸோ கரெக்டாக நீங்கள் கொஸ்டின்ஸை ரீட் பண்ண, வாசிப்பு நேரத்தை எடுங்க. 10 நிமிஷம் தருவாங்க தானே. ஸோ அதை எடுத்து ஒழுங்கா ரீட் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு எஸ்ஏ நீங்க சரியா எஸ்ஏ சாய்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா வந்து ஒரு சம்டைம் 20 மினிட்ஸுக்குள்ளேயே எஸ்ஏ செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ அதுக்காக கிளியரா வாசிக்கிறது இல்லை. ஸோ நார்மலா நீங்க வாசிச்சுட்டு போற, ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு 70 கிட்டத்தட்ட ஒரு 50% மேல, ஒரு 70%, 75%, 70 to 75% ஒரு அளவு செய்யக்கூடிய லெவல்ல அந்த கேள்வி விளையாடுச்சுன்னா எடுத்து செஞ்சுட்டு போங்க. சரிதானே? ஸோ என்ன ஃபுல் என்ன வாசிக்கிறேன் ஃபுல் ஐடியா வராது. ஸோ ஓரளவுக்கு வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து சாய்ஸ் பண்ணி எடுக்கலாம். எடுத்துட்டு அப்படி செஞ்சுட்டு போக சம்டைம் நீங்க குயிக்கா செஞ்சிட்டீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் கஷ்டம். பிசிக்ஸை பொறுத்தவரையில வந்து சம்டைம் ஒரு எக்ஸ்ட்ரா செஞ்சு வைக்கலாம். சரிதானே? ஸோ இப்போ சரிதானே? இப்போ இந்த எஸ்ஏ எடுத்துக்கணும் நான் வந்து அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த எஸ்ஏட கன்செப்ட் என்னன்னு சொல்லி என்ன வந்து, ஸோ சுழற்சி இயக்கம் ஃபுல்லாவே சுழற்சி இயக்கம், வட்ட இயக்கம். என்ன சுழற்சி இயக்கம் தான். ஸோ அப்படின்னா இப்போ நாங்கள் நிற்கிற நிலையில பொறுத்தவரையில ஸோ என்ன ஒரு அச்சுக்கள் இருக்கு. ஸோ அவங்க அதாவது மெயினா 3 அச்சு செல்லலாம். இப்படி நிலை குத்தா இப்படி நிக்க கொள்ள வந்து 3 அச்சு செல்லலாம், ZYX சொல்லி. ஸோ அப்ப அந்த ஒரு அச்சுலேயும் நிக்கக்குள்ளைக்கு ஸோ அந்த ஒரு அச்சு பற்றியும் ஒரு சடத்துவ திருப்பங்கள் வரும், இல்லைங்களா? ஸோ இப்படி இந்த அதாவது நான் இப்ப நிலை குத்தா இப்படி நான் நிக்கிற மாதிரி நிக்கக்குள்ளையும் அந்த ஒரு அச்சு நான் எடுக்கிற அச்சை பொறுத்து சடத்துவ திருப்பம் மாறும். அதே மாதிரி நாங்க குத்து கரணம் அடிக்கும் போது என்னோட நிலை மாறும். ஸோ நிலை மாறினாலும் அந்த ஒரு அச்சு பற்றியும் சடத்துவ திருப்பம் மாறும். ஸோ ஒரு அச்சு பற்றியும் ஸோ நிலை மாறின சடத்துவ திருப்பம் மாறும். ஸோ ஒரு நிலை மாறாட்டியும் அந்த ஒரு அச்சு பற்றியும் சடத்துவ திருப்பம் மாறிக்கொண்டுதான் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் ஐடியா போனது. சரி, ஓகே. G10 கந்திக்கிறேன், அதுல கொஞ்சம் லைட்டா நம்மளா வராது, செக் பண்ணி கொள்வது நல்ல. சரிதானே? நான் கேள்வி PDF போட்டிருக்கேன், குரூப்ல ஸ்கேன் பண்ணி போட்டிருக்கேன். நீந்த தாவல்கள், அதாவது டைவர்ஸ் தெரியுதானே? அடியில போறார்கள், கடலுக்கு கடிக்க போறார்கள், டைவர்ஸ். கரணம் போடுறார்கள், பழைய நடனம் ஆடுபவர்கள்.
நடனமாடுபவர்கள் பல எளிதான சுழற்சி அசைவுகளை மேற்கொள்வார்கள். இவ்வசைவுகள் யாவற்றையும் சுழற்சி இயக்கத்துடன் தொடர்புடைய பௌதிக எண்ண கருவிகளின் அடிப்படையில் விளக்க முடியும். அப்ளிகேஷனை சொல்லலாமா? மாநில உடலின் சுழற்சியை ஒரு ஒன்றிலே காட்டப்பட்டவாறு ஈர்ப்பு மையம் G இதற்கூடாக செல்லும் 3 செங்குத்தான அச்சுக்களுடன் தொடர்புபடுத்தலாம். 3 அச்சா பிரிக்கலாம். படத்துல காட்டியிருக்க முதலாவது படம் எக்ஸ் அச்சு ஒன்று இருக்குது, Y அச்சு ஒன்று இருக்குது, Z அச்சு ஒன்று இருக்குது. 3 பற்றியும் இயக்கங்கள், அதாவது சுழற்சி இயக்கத்தை நடத்தலாமா? Y அச்சை பற்றிய சுழற்சியை குட்டிக்கரணம் எனப்படும். அது Y அச்சுன்னு சொல்றது கிடையாது, படத்துல வேணும் கிடையா போறது. ஸோ அதை பத்தி குட்டிக்கரணம் ரோல் ஆகுது. எப்படி ரோல் ஆகுறது? அந்த அச்சு கிடையா இருக்கும், அந்த அச்சு அப்படியே கிடையாவே தான் இருக்கும். ஸோ நாங்கள் அந்த அச்சு பற்றி ரோல் ஆகி போறது. சரிதானே? அதான் குட்டிக்கரணம். Z அச்சு பற்றியது முறுக்கு. Z அச்சு நேர நடுவால போறதாச்சு. ஸோ அதை பற்றி நாங்க இப்படி சுத்துறது. ஓகே, நாங்க சுத்துறது அந்த நடு அச்சு அப்படியே இருக்கும். ஸோ தலைக்குள்ளால போற அச்சு நடு அச்சு, நாங்க அதை பத்தி என்ன நடக்கும்? சுத்துறது. நாங்க சுத்துறது அந்த அச்சு பற்றி நாங்க இப்படி சுத்துறது. நான் ஒரே இடத்துல இருந்து சுத்தணும். அந்த அச்சு அப்படியே சரியா அச்சு அதே மாதிரி அதே வைக்கணும். நாங்க அந்த அச்சு பற்றி நான் சுத்துறது. ஆங்கில ஏகமான இயக்கம் இல்லாம சுத்துறது. சரிதானே? Z அச்சு பற்றியது முறுக்கு. மற்ற எக்ஸ் அச்சை பற்றியது சில், அதாவது பின்வீல் இயக்கம் எனப்படும். அதாவது எக்ஸ் அச்சு பற்றி ஸ்டார் மாற்றி சுத்துறது, இப்படி சுத்துறது. இந்த மாதிரி இந்த ஸ்டார் ஷேப்ல கை காலெல்லாம் விரிச்சிட்டு இப்படி சுத்துவோமே, இந்த மாதிரி இப்படி சுத்துறது. சரி, நான் அதைத்தான் சொல்றது. அதாவது எக்ஸ் அச்சை பற்றியது சில், அதாவது பின்வீல் சுத்துறது. சரி, இயக்கம் எனப்படும். முறுக்கை மேற்கொள்ளும் போது உடலானது XY தளத்தில் சுழலும். அதாவது முறுக்கை மேற்கொள்ளும் போது உடலானது XY தளத்திலே சுழலுமா? சரிதானே? இங்கு XY தளம் முறுக்கு சொல்றது என்னது? XY தளம் புரியுதா? XY சொல்றது என்னது? இந்த கிடைத்தளத்தை தான் சொல்லிக்கிறான் XY தளம்னு சொல்லி. கிடைத்தளம் XY தளம் சொல்றது கிடைத்தளத்தை மென்ஷன் பண்ணிக்கிறார். முறுக்கை மேற்கொள்ளும் போது சரிதானே? முறுக்கை சொல்ல சுத்துறது. சுத்தக்கொள்ளைக்கு என்ன நடக்கும்னு சொன்னா அதாவது Z தளம்னு சொல்லி இருக்கிறது மேல் நோக்கிற தளம், மேல் இருக்கிற தளம். சோ அது அச்சாத்தான் இருக்குது. சரிங்களா? சோ அந்த அச்சுக்கு செங்குத்தா சுத்துறோம், அதான் மீன் பண்றாங்க. முறுக்கன்னு சொல்றது Z அச்சு பற்றியே தானே. சோ அந்த அச்சுக்கு செங்குத்தா நாங்க சுத்துறோம், அந்த அச்சு பற்றி சுத்துறோம். சுத்துறது என்ன? XY தளத்துல இருக்கும். விளங்குதானே கான்செப்ட்? சோ அந்த அச்சு பற்றி நாங்க XY தளத்துல சுத்துறோம். இவ் அச்சுக்களை பற்றிய சலத்துவ திருப்பங்கள் கைகள்லதும் கால்கள்லதும் நிலைகள்லே தங்கி இருக்கும். சரியான கைகால் அசைக்கிறத பொறுத்து மாறும். பொதுவாக IZ, அதாவது Z அச்சு பற்றின சலத்துவ திருப்பம் ஆனது IX அல்லது IY விட சிறியதா? ஏன் IX அல்லது IY விட சிறியது சொல்ற? அதாவது X அச்சு பட், அதாவது நோமலா பொதுவான நிலைகள் பொதுவாகவே என்னதான், அதாவது IZ சின்னதா, மேனோட அதாவது அச்சிலிருந்து திணிவு பரம்பரை குறவு தானே. சோ மத்தத்தை விட ஏன்னா இப்ப ஏதாவது மெயினா பெரிய கை கால் திணிவை விட இந்த நடு உடம்பு மெயின் உடம்புட முண்டப்பாதி, கை கால் அவயவங்கள் வச்சாலும் முண்டப்பாதி. சரிதானே? சோ அதுல பெரிய வெயிட் ஒன்று இருக்குதானே, பெரிய வெயிட் ஒன்று இருக்கு. சோ தலையில சோ கை கால் நாங்க அசைச்சாலும் இந்த நடு பொடியிட்ட பெரிய வெயிட் ஒன்று இருக்குது. சோ அந்த வெயிட் எனக்கு அச்சு கிட்டவே தானே இருக்குது, அச்சு பற்றி பார்த்தேன்னு சொன்னா. சோ அதனால சொல்றேன், பொதுவாக மத்த அச்சுக்களை பொறுத்தவரை அது தூரத்துல தானே இருக்கு. எக்ஸ் அச்ச கதை இருந்தாலும் அது மாதிரி Y அச்ச கதை சொன்னாலும் சோ கண்டினியூ பண்ணும்போது கூட தூரத்துல இருக்கு. சோ ஜெட்ல கிட்டவா இருக்கு, உடலுக்கிட்டே இருக்கு. ஏன்னா நடு அச்சு தானே. சோ நடு தலைக்குள்ள போற அச்சு.
சோ நடு அச்சு பற்றி என்ன நடக்கும்? சரி, அப்படி நேர கீழே போகும். சோ இங்க இந்த பக்கம் இந்த பக்கம் சோ பெரிய தூரம் இல்லை. நடு இதான் நடுவணி சொல்லி சொன்னா வந்து சோ இந்த ஏரியா வந்து பெரிய கப் இல்லையே, இவ்வளவு தூரம் குறவு தானே திணிவு பரம்பலுக்கு. அச்சு கிட்டே தானே திணிவு பரம்பலுக்கு, சரிதானே? சோ ஐசெட் ஆனது ஐஎக்ஸ் அல்லது ஐவை விட சிறியதாகும், ரெண்டை விட சிறிதாகும். ஒரு ஒன்றிலே காட்டப்பட்டவாறு நிற்கும் சராசரி நபருக்கு இப்பெருமானங்கள், அதாவது இப்பெருமானம் தந்திக்கிறான், ஐசெட் தந்திக்கிற, ஐஎக்ஸ் தந்திக்கிற, அதாவது முதலாவது நிலை மாறும் ஐவை தந்திக்கிற பெருமதை தந்திக்கிற ஆயிருக்கும். ஒரு ரெண்டிலே காட்டப்பட்டுள்ளவாறு மனித நிலையில இப்பெருமானங்கள் தந்திக்கிற ஐஎக்ஸும் ஐவும் சமன் அந்த டைம்ல இரண்டாவது நிலைக்கு ஆயிருக்கும். நீண்ட தாழ்பவர், அதாவது டைவர், நீண்ட தாழ்பவர் ஒருவர் ஆரம்பிக்கும் போது குட்டிக்காரன் இயக்கத்தை அடைய மிக தோதான வழி என்ன சொல்லுகிறான்? நீண்ட தாழ்பவர் ஒருவர் ஆரம்பிக்கும் போது குட்டிக்காரன் இயக்கத்தை அடைய மிக தோதான வழி தாவும் பலகையை பயன்படுத்துவதாகும். அதாவது டைவர்ஷன் வந்து அதாவது ரோல் பண்ணிட்டு தான், அதாவது மேல ஒரு பலகை அடிச்சு அந்த அதுல இருந்து ஜம்ப் பண்றதுக்கு தானே. சோ அதுதானே ஈஸியம், அதாவது ரோல் ஆறதுக்கு ஈஸியம். அதாவது ஒரு பலகை ஒன்று இருந்துச்சுன்னா ரோல் ஆயிட்டு போனோம்னா குயிக்கா போகலாம். நான் நேரத்தோட ஒரு கிளாஸ் பார்த்தோம், அதாவது செங்குத்தா நீர்க்குள்ளைக்கு போறதுக்கு, செங்குத்தா தலை கீழே வர மாதிரி நீர்க்குள்ளைக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது வந்து பலகை மேலிக்கிற, அதாவது உயரத்துல இருக்கிற பலகையில ரோல் ஆகும், குட்டிக்காரன் இயக்கத்தை அடிக்கும். சோ குட்டிக்காரன் இயக்கத்தை அடிச்சு சோ பலகையில இருந்து வெளிக்கிட்டு தலை கீழே வர மாதிரி நீர் மேற்பரப்புக்கு செங்குத்தா உள்ள போயிடும். அதான் சொல்லிக்கிறேன், பலகையை பயன்படுத்துவதாகும். இந்நபர் வையச்சை பற்றி கோண உந்தத்தை பெறக்கூடிய விதத்தை ஒரு மூன்று காட்டுகின்றது. வையச்சு பற்றி கோண உந்தத்தை பெறுறான். ஓகே, இந்த கிழமை பாப்பமே. வையச்சு பட்டு வேண்டாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? வையச்சு பட்டு தான் அந்த வையச்சு பட்டு தான் இந்த என்ன குட்டி கர்ணயகம் அடிக்கிறது. சோ வையச்சு பட்டு எப்படி கோணம் பெறுறான்னு சொன்னா, இந்த 3ஆம் படத்தின்படி அங்க நிறை வந்து புறமுறுக்கமா வருது, அச்சு வழியே இல்லை. சோ அதாலதான் அந்த புறமுறுக்கத்தை பெற்று குட்டிக்கரண இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இந்நபர் வையச்சை பற்றி கோணத்தை பெறக்கூடிய, அதாவது கோண உந்தம் பெற மனுஷனா என்ன நடக்கணும்? கோண உந்தம், அதாவது உந்தம் வர மனுஷனால் என்ன நடக்கணும்? வேகம் வரணும். சும்மா நயவரமன் இயக்கத்தை பற்றி சொல்றேன். உந்த வர மனுஷன்னா வேகம் வரணும். சோ வேகமன் வர மனுஷனா ஓய்வெளிக்கிற பொருளுக்கு வேகம் வர மனுஷனா ஒரு விஷத்தாக்கணும். அதே மாதிரி இங்க என்ன ஆக்கணும்? ஓய்வெளிக்கிற பொருளுக்கு கோண உந்த மனுஷன் வர மனுஷன்னா வந்து கோண உந்த வர மனுஷனா என்ன ஆக்கணும்? முறுக்கம் தாக்கணும். கோணத்தை பெறக்கூடிய விதத்தை ஒரு மூன்று காட்டுகின்றது, சரிதானே? ஒரு மூன்று காட்டுகிறது. பாயும் வேலையிலே அவர் வெறுமன முன்னோக்கி தருகின்றார், முன்னோக்கி வளைர மட்டும்தான் செய்யறாரு. போட்டோ அந்த நிறை வந்து புறமுறுக்கம் ஏற்பட்டு அவரை சுத்த வைக்குது. பலகையின் விளைவாக செவ்வன் மருதாக்கம்னு வருது. சோ அந்த நிறை செவ்வன் மருதாக்கம் சேர்ந்து அவரை ஒரு சுத்த வைக்கிறது. இந்த நிறை செவன் மருதாக்கம் ரெண்டாலே ஒரு முறுக்கம் வந்து ஒரு வளஞ்சொலி திருப்பு கொண்டு வருது. பலகையின் விளைவாக செவன் மருதாக்கம் அவரது ஈர்ப்பு மையத்தை பற்றி, பலகையின் விளைவாக செவ்வன் மருதாக்கம் அவரது ஈர்ப்பு மையத்தை பற்றி ஒரு முறுக்கத்தை ஏற்படுத்துகின்றது. செவ்வன் மருதாக்கம் பலகையில் அந்த செவ்வன் மருதாக்கம் அது வந்து அவரது ஈர்ப்பு மையத்தை பற்றி ஒரு முறுக்கத்தை, ஈர்ப்பு மையம் பத்தானே சுத்த போறாரு. வையாச்சி ஈர்ப்பு மையத்துக்குள்ள தானே போகுது தான் சொல்றேன். அதாவது பலகையின் விளைவாக செவன் மருதாக்கம் அவரது ஈர்ப்பு மையத்தை பற்றி ஒரு முறுக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்நபர் சுயாதீன விலகையில் உள்ள போது, சுயாதீனமா விலக்கூடாது. பலகையிலிருந்து நீருக்குள்ளே, பலகையிலிருந்து நீர் மேற்பரப்பு வரை, அதான் சுயாதீன விலகல். பலகையிலிருந்து விலகிய பின்னர், அதாவது பலகையில குட்டிக்கரண இயக்கம் ஆரம்பிச்சிடும். சோ அப்படி குட்டிக்கரண இயக்கம் அடிச்சுட்டு போயிட்டு பலகையிலிருந்து விலகுறாரு.
சோ பலகையிலிருந்து விலகி என்ன நடக்க போறார்? சுயாதீன விலகை நடந்துதான் நீர்மேற்பரப்பை அடைவார். சோ இன்னவர் சுயாதீன விலகையில் உள்ள போது எவ்விதம் குட்டிக்கரண இயக்கத்தை பெறுகிறார் என்பதை இப்போது கவனிப்போம். உடல் விரைப்பாக பிரிக்கப்பட்டு, விரைப்பான்னு சொன்னா என்ன? ஸ்ட்ராங்கா, ரூல்ஸ் இல்லாம ஸ்ட்ராங்கா பிடிக்கிறது விரைப்பாக, அசைவு இல்லாம ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கிறது. உடல் விரைப்பாக பிடிக்கப்பட்டு உயர்த்திய கைகள் விரைவாக ஒரு நாளிழுது போல் கைவீசல் இயக்கம் மூலம் முன்னோக்கி கொண்டு வரப்படுகின்றது. சோ 4வது படம் மாதிரிக்கு கைய பின்னாடி இருந்து நடக்குதுன்னா ஸ்பீடா முன்னுக்கு கொண்டு வர, சரிதானே? கை வீசல் தான் உடல் விரைப்பா பிரிக்கப்படும். என்னடா விரைப்பான்னு சொன்னால் அது ஒரே ஸ்ட்ராங், அசைவு இல்லை. அது நேர வச்சிருந்தா நேரவே தான், கைகால்கள் வேற அசையாது. சோ ஃபுல்லாவே விரைப்பா வைக்கிறது. விரைப்பா வைக்கிறது அப்படி அசைவு இல்லாம எல்லாமே ஒரே மாதிரி, ஒரே ஜாயிண்ட்ல இருக்கிற மாதிரி, எல்லாம் ஒரே அடியா கனெக்ட் ஆகிக்கிற மாதிரி, அதாவது ஃபுல்லா எல்லாம் ஒரே நிலையில தான் இருக்கு. சோ அதாவது இப்ப கை வந்து அசைதுன்னு சொன்னால் சோ கை மட்டும்தான், இந்த ஜாயிண்ட், அதாவது இந்த தோல் ஜாயிண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணும், சரிங்களா? இந்த ஷோல்டருக்குள்ளால போற ஜாயிண்ட் தான் இருக்கு. சோ அது பற்றி இந்த கை அசையும். சோ அப்ப கை ஃபுல்லா இந்த மூட்டெல்லாம் நேரவேதான் இருக்கும். சோ நம்மள முடியாது, நேரவேதான் இருக்கும். சோ அதே மாதிரி அது கீழ்த்து பொடி ஃபுல்லா நேர தான் இருக்கு. சோ அதுல முழங்கால் மடங்கி அப்படி எல்லாம் இருக்காது. அதான் சொல்லுவாரு. விரைப்பா பிடிக்கப்பட்டது. உடல் விரைப்பா பிரிக்கப்பட்டு உயர்த்திய கைகள் விரைவாக ஒரு நாளில் உள்ளது போல் கைவீசல் இயக்கம் மூலம் முன்னோக்கி கொண்டு வரப்படுகின்றன. சரி, கைகளை கீழே கொண்டு வரும்போது, முன்னோக்கி கீழே கொண்டு வர, கைகளை கீழே கொண்டு வரும்போது உடலானது எதிர்போக்கிலே சுழலும். பேலன்ஸ் பண்றதுக்காக நீங்க அப்படியே நடக்கும். சோ கையை நீங்க ஸ்பீடா முன்னால கொண்டு வரும்போது இந்த தோல், இந்த ஷோல்டர் அச்சு, நான் சொன்னது அச்சு பற்றி உடம்பு பின்னால சுத்தும், மிச்சம் உடம்பு பின்னால சுத்தும். சோ இது கை முன்னுக்கு வர, இது பின்னால போகும். சோ வளைஞ்சலி இப்படி தானே சுத்தும், உடம்பு ஃபுல்லா இப்படி ரொட்டேஷன் தான் ஃபுல்லா நடக்கும். கை முன்னால வருது, பொடி பின்னால போகுது. கைகளை கீழே கொண்டு வரும்போது உடலானது எதிர்போக்கிலே சுழலும். இச்சுழற்சி அச்சு தோள்பட்டைகள்ல இருக்கிறது. அதான் சொன்னேன், தோள்பட்டைகள்ல இருக்கிறது. கைகள் இவ்வகை கைவீசல் இயக்கத்தை மேற்கொள்ளும் வேலை முழுவதும் மேற்கொள்ளும் இக்குட்டி கரணம் தொடர்ந்து நடைபெறும். எனும் உடலின் சுழற்சியானது கைகளின் சுழற்சியுடன் ஒப்பிடும் போது மெதுவானதாகவே இருக்கும். ஏன்? அதாவது ஏன் உடல்ல சுழற்சி வந்து கைகளை சுழற்சியுடன் ஒப்பிடும் போது மெதுவானதாகவே இருக்கு. சோ கை நல்ல ஸ்பீடா நல்லா சுத்த வேண்டி வரும். என்னடா கை இந்த அச்சு கோணம், இந்த கன்செப்ட் வந்து எனக்கு கிடைக்கல, சரியா அக்யூரேட்டா சொல்ல மாட்டேன். சோ நம்மளோட ஒரு ஐடியா அப்படி இருக்கலாம். இந்த காம்ப்ளிகேட்டான விஷயங்கள் இருக்கு, பாடி தானே இது, சரிதானே? சோ இந்த ஜாயிண்ட் பத்தி, இந்த அச்சு பத்தி சுத்தும் போது கைகள்ட இந்த அச்சு பற்றி கையில செலுத்துவதற்கு பெருசா திணிவு குறவு, சரிதானே? திணிவு பரம்பல் குறவு. அதனால திணிவு குறவான திணிவு பரம்பல் தூரம் முடி இருக்குதான், அதனால திணிவு குறவான திணிவு பரம்பல் குறவு. ஆனா இது உடம்புட பெரிய திணிவு இருக்கு, பெரிய சடத்துல கொண்டு வரணும். சோ கோணம் தான் காக்கப்படும் மாதிரி யோசிச்சேன். என்ன மாதிரி? சோ கைது ஐ ஒமேகா என்னதுக்கு சமன் ஆகணும்? உடம்புட ஐ ஒமேகாவுக்கு சமன் ஆகணும். அதாவது கையும் மீதி உடம்பும் தானே, இந்த தலையை விட்டாலும் இந்த கீழே உடம்பு போயினா. சோ தலையும் எடுக்கலாம், இந்த ஷோல்டர் அச்சு படி தலை மேல இருக்கு, மிச்ச உடம்பு கீழே இருக்குது. சோ அதாவது கையை ஒரு தனி தொகுதியாகவும் கை ரெண்டையும் மிச்ச உடம்பு ஒரு தனி தொகுதியை நான் எடுக்க வர. சோ அப்படி யோசிச்சேன்னு சொன்னா திரும்ப கூட தானே மிச்சத்துல. சோ அப்ப அதுக்கு போன வேகம் குறைவா இருக்கு, சரிதானே? அதான் சொல்றேன், உடலின் சுழற்சியானது கைகளின் சுழற்சி ஒப்பிடும்போது மெதுவானதாகவே இருக்கு. சோ இவள வந்து கன்செப்ட், இப்பதான் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். கன்செப்ட் என்ன மாதிரி கிளியரா? சோ நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருப்போம். கன்செப்ட் கிளியர்ஸ் தானே? கிளியரா? கன்செப்ட் சரியா? ஃபுல் கன்செப்ட் கிளியரா சொல்லிக்கிறேன்.
கிளியரா என்ன மாதிரி? ரைஸ் பண்ணுங்க பாப்போம். கிளியர் தானே கான்செப்ட்? ஃபுல் கிளியர் சரிதானே? ரைட், முதலாவது கேள்வி சொல்றேன். சோ முதலாவது கேள்வி என்ன சொல்றேன்னு சொன்னால், ஒரு ஐடாட், அதாவது முதலாவது படத்திலே உள்ள நபர் குட்டிக்கரணம் ஒன்றை செய்யும் போது அவரின் சுழற்சி தளத்தை பெயரிடுக. அதாவது குட்டிக்கரணம் அடிக்கும் போது சுழற்சி தளம் என்று கேட்கிற, சுழற்சி அச்ச கேட்கல, சுழற்சி தளம். அவசரத்துல வாசிக்கிறதுனால தமிழ் சரியா விளங்கும். சரிதானே? சுழற்சி தளம் என்ன? சுழற்சி அச்சு என்னது? குட்டிக்கரணம் அடிக்கும் போது சுழற்சி அச்சு y. சோ அப்ப சுழற்சி தளம் zx தளம். சரிதானே? சோ zx தளம். ஓகே தானே? ரெண்டாவது, பொருளொன்றினது திணிவானது ஏகபரிமாண இயக்கத்துக்குரிய சடத்துவத்தை அளவிடுகின்றது. அதாவது ஏகபரிமாண இயக்கத்தை சடத்துவம் திணிவுன்னு சொல்லிக்கிறான். பொருளொன்றிலிருந்து தரப்பட்ட அச்சொன்றை பற்றி சடத்துவத்திற்கும் அளவிடுவது யாது? என்னது சடத்துவத்திற்கு? சுழற்சி, சுழற்சி இயக்கத்தின் சடத்துவம். என்ன சொல்றது? சுழற்சி இயக்கத்திற்கான சடத்துவம். சடத்துவத்திற்கு என்ன? சுழற்சி இயக்கத்திற்கான, சுழற்சி இயக்கத்திற்கான சடத்துவம். சுழற்சி இயக்கத்திற்கான சடத்துவம். சடத்துவ திறன் என்ன? சுழற்சி இயக்கத்திற்கு சடத்துவ திறன் பண்றது சுழற்சி இயக்கத்திற்கான சடத்துவம். அடுத்த பாட், நபர் ஒருவர் தரப்பட்ட அச்சொன்றை பற்றிய தனது சடத்துவ திருப்பத்தை எவ்விதம் தன் பாட்டிலே மாற்ற முடியும்? நபர் ஒருவர் தரப்பட்ட அச்சொன்றை பற்றி, இந்த அச்சு பற்றிய தனது சடத்துவ திருப்பத்தை, உடம்பு சடத்துவ திருப்பத்தை தான் எவ்விதம் தன் பாட்டிலே மாற்ற முடியும். எப்படி மாற்றலாம்? எங்களுக்கு ஏதாவது அசைக்கலாம் உடம்புல, தலையை அசைக்கிறது கொஞ்சம் குறவு, நம்மள கை கால்கள், கை கால்களை அசைப்பதன் மூலம். சரிதானே? கைகளை அசைப்பதன் மூலம். நாலாவது பாட்டு என்ன கேக்குறான்? ஒரு ஒன்றிலே காட்டப்பட்டுள்ள நபருக்கு IZ ஆனது IX அல்லது IY விட சிறியதாகும். இது குறி காரணம். அது IZ வந்து IX IY விட ஏன் சிறிது இருக்கிற முதலாவது படத்துக்கு ஏன் சிறிது? தட்டச்சு கண்மையில திணிவு பரம்பல் பரவாக காணப்படுது. அதாவது தட்டச்சுல இருந்து திணிவு பரம்பல் வந்து கிட்டறி. திணிவு பரம்பல்னு சில வேர்டு கொஞ்சம் யூஸ் பண்றது கூட போறது கேள்வி வரும். சரி, அதாவது தட்டச்சில் இருந்து திணிவு பரம்பல் அண்மையில் இருப்பதால்.
சரிதானே? அஞ்சாவது பார்ட் ஒரு கால்குலேஷன் பார்ட் தந்துக்கிறேன். ஸோ நாங்கள் அஞ்சையும் ஆறையும் மட்டும் முடிச்சிருவோமா? இந்த கொஞ்சம் கால்குலேஷன் பார்ட் தானே. சரி, நான் அஞ்சாவதையும் ஆறாவதையும் முடிச்சிடுவோம். சரியா? ஸோ கிளாஸிக்கா கொஞ்சம் லீவ் ஆகிட்டு லீவ் ஆகிக்கோங்க. இப்போ ரெக்கார்டிங் பார்க்கலாம் தானே. ஏதாவது 5 மணி கொஞ்சம் கால்குலேஷன் பாட்டா ரேடியோ செஞ்சால் தான் கொஞ்சம் இதாയിരിக்கும். சரிதானே? ஓகே தானே? 5 மாதிரியும் செய்வோமா இந்த மாதிரி? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதோட தானே. அப்போ அதோட செஞ்சால் தான் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். இந்த ஃபுல்லாக கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது தானே. ஸோ அதோட நான் கால்குலேஷன் செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஸோ மிச்ச 3 பாட்டம் அடுத்த கிளாஸ் செய்யலாம். 5 சாரி 7 8 9 பாட்டு அடுத்த கிளாஸ் செய்யலாம். ஸோ 4 வரையும் செஞ்சுட்டு 5 6 மட்டும் செஞ்சுட்டு நிப்பாட்டுவோமா இந்த மாதிரி? மெசேஜ் போட பார்ப்போம். ஸோ செஞ்சு நிப்பாட்டுவோமே. 5ஆவதையும் 6ஆவதையும் ஓகே நான் எரேஸ் பண்றேன். ஃபுல்லா எரேஸ் பண்ணடா. டீச்சர் ஆர்டிகல் இருக்குங்க ரெக்கார்டிங். ஸோ 5ஆவது ஒரு ஒன்றிலே காட்டப்பட்டுள்ள நபர் 2 ரேடியன் செகண்ட் -1 என்னும் கோண வேகத்துடன் கொட்டிக்கரணம் ஒன்றை செய்கின்றார். ஒரு ஒன்றிலிருக்கிறார். சுழற்சியில் உள்ள போது அவர் ஒரு 2லே காட்டப்பட்ட நிலைக்கு மாறுகின்றார். சோ நிலை மாற்றம் அடைகிறார். சலத்துவ திருப்பம் மாறுது. அச்சும் மாறுது. சோ அந்த அச்சு வை அச்சு தான். சோ அந்த அச்சுட அமைவு தான் மாறுது. அச்சு அதே மாதிரி தான் இருக்குது. சோ அச்சுட அமைவு அச்சு அதே இடத்துல நான் சொல்ல அந்த சடத்துவ திருப்பம் மாறுது. சரிதானே? உடம்புட அந்த அமைவு மாறதால அச்சு அதே அச்சு தான். அந்த உடம்புட ஷேப் மாறதால சடத்துவ திருப்பம் மாறுது. சோ அதால கோண வேகம் மாறும். ஒரு 2லே கடவுள் நிலைக்கு மாறுகின்றார். ஏ பாட் கேக்குறான். இந்நபர்னது புதிய கோண வேகத்தை கணிக்கிறது. சரிதானே? புதிய கோண வேகத்தை கேட்கிறான். அப்ப என்னது? கோணம் வந்து தத்துவம் போடுவோம். சரிதானே? அதாவது கோண உந்த காப்பு ஃபுல்லா எழுதுங்களா? ஃபுல்லா எழுதுங்களா? கோணம் உந்த காப்பு தத்துவப்படி. சரிதானே? கோணம் உந்த காப்பு தத்துவப்படி என்ன போடலாம்? I1 ω1 I2 ω2 ஏதோ நம்மளா போடலாம். அதாவது நம்ம எஸ்ஏ क्वेश्चन தான் போடுறேன்.
இப்போ I1 ஒமேகா 1 I2 ஒமேகா 2. ஸோ அப்போ எங்களுக்கு இருக்க முக்கியமான விஷயம் என்ன கேட்டால் வந்து இந்த சடத்துவ திருப்பத்தை சரியா போட்டுக்கணும். ஸோ அதாவது ஸோ ஆரம்பத்துல y அச்சு பற்றி சடத்துவ திருப்பம், அதாவது முதலாவது படத்துக்கு முதலாவது நிலையில ஒரு ஒன்றிலே காட்டப்பட்டுல வரன்னு சொல்லி ஒரு ஒன்றிலே காட்டப்பட்டுல வர எங்க பந்தியில பாருங்க, ஒரு ஒன்றிலே காட்டப்பட்டுல வரக்கு கீழே என்ன y அச்சு பற்றி 16 சடத்துவ திருப்பம். சரியானே? ஸோ அழகு போட தேவையில்ல, ஃபைனல் ஆன்சர் கூட அழகு போட்டா போதும். ஸோ 16 தர கேள்வி வந்து 2 சொல்லி போனவே. ஸோ இறுதி நிலையில ரெண்டாவது நிலையில வந்து ரெண்டாவது நிலையில வந்து அது ஒரு 2ல காட்டப்பட்ட மாறுற. ஸோ 2க்கு வந்து y அச்சு பற்றி பார்த்தேன்னு அது 4. சரிதானே? 4 into omega 2. ஸோ omega 2 2 வரும் 8 வரும். சரிங்களா? ரேடியன் செகண்ட் -1. சரிதானே? 8 வருது. இது புதிய கோண வேகம். சரிதானே? சோ அடுத்த கேள்வி என்ன கேட்கிறேன், இந்த நபர் என்னது சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி மாற்றத்தை கணிக்க. சரிதானே? அப்ப சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி மாற்றத்தை கணிக்கன்னு கேட்கிறான். சோ அதுக்கு நாங்க என்ன செய்யணும் வந்து அது ஆரம்ப சுழற்சி இயக்கப்பாடு சக்தியிலிருந்து இறுதி சுழற்சி இயக்கப்பாடு சக்தியை கழிக்கணும். சரிதானே? என்னது ஆரம்ப ஹாஃப் ஒமேகா ஸ்கொயர் தான். சோ ஆரம்பத்தோட சுழற்சி இயக்கப்பாடு சக்தி என்னது, ஆரம்பத்துல ½ I 16 ஒமேகா என்னது 2. சோ இறுதியா ½ I வந்து 4 ஒமேகா 8. சோ 2ஐயும் கண்டு கழிச்சு போடணும். சோ அதாவது மாற்றத்தை எவ்விதம் நீர் விளக்குவீர்கள் இருக்கிறான். சரிதானே? அப்ப அதான் சுழற்சி இயக்கப்பாடு சக்தி மாற்றம் கழிச்சு போடணும். மாற்றத்தை எவ்விதம் நீர் விளக்குவீர்கள். சோ 5வது பாட்டுல வந்து ஒரு ஒன்றிலே காட்டப்போட்டுள்ள நபர் ஒரு ஒன்று நபர் 2 ரேடியன் செகண்ட் -1 என்ற கோண வேகத்துடன் குட்டிக்கரணம் ஒன்றை செய்கின்றார். சுழற்சியில் உள்ள போது அவர் ஒரு 2லே காட்டப்பட்டுள்ள நிலைக்கு மாறுகின்றார். அதாவது உங்களுக்கு தெரியணும் என்ன விஷயம் சொன்னா வந்து இந்த குட்டிக்கரணம். சோ இந்த குட்டிக்கரணம் சொல்ல எந்த அச்சு பற்றின்னு சொன்னா வந்து y அச்சு பற்றி. சோ அப்ப எனக்காக வந்து சுழற்சியில் உள்ள போது அவர் ஒரு 2லே காட்டப்பட்ட நிலைக்கு மாறுகின்றார். என்ன பண்ணது, புதிய கோண வேகத்தை கணிக்க. சோ அதை நான் பார்த்து அது கோண உந்த காலத்தை வச்சு செய்யறது. அதாவது கோண உந்த காவத்தத்துவம், அதாவது ஐ ஒமேகா சமப்படுத்துறது. சோ அப்ப எங்களுக்கு கேள்வி ஒமேகா. சோ நாங்க எனக்கா முக்கியமா அவங்க என்னத்தை பாக்குறான்னு சொன்னால், எதுக்கு எனக்கா மார்க்ஸ் குருவன் சொன்னா வந்து அந்த ஐ, அதாவது 2வது நிலையில, அதாவது முதலாவது நிலையில இருந்து 2வது நிலைக்கு தானே மாறுறது. சோ அன்னைக்கு அப்ப 2வது நிலையில என்ன அதுக்கு சடத்துவ திருப்பத்தை நாங்க என்ன பெருமதி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லித்தான் எனக்கு முக்கியம். சோ அதாவது குட்டிக்கரண இயக்கம் பந்தில கிளியரா சொல்லிக்கிறான். குட்டிக்கரண இயக்கம் செல்வது வந்து y அச்சு பற்றிடுது. சோ அப்ப நாங்க 2வது நிலையிலிருக்கிற y அச்சு பற்ற சடத்துவ திருப்பத்தை தான் கொடுக்கணும். சோ அந்த வந்து எனக்கு 16 சொல்லி, சோ நாங்க அதை வச்சுதான் கேள்வியை செஞ்சோம். சோ எங்களுக்கு 8 ரேடியன் per செகண்ட் சொல்லி ஆன்சர் வந்தது. இப்ப பி பார்ட் வந்து கோணவேகம். சரிதானே? அடுத்த பி பார்ட் நபர்னது சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி மாற்றம். அதாவது இப்ப கோண வேகம், அதாவது இவனே கேள்வியில சொல்லிக்கிறான் என்ன, சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியில ஒரு மாற்றம் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி இவனே சொல்லிட்டான். சரிதானே? அப்ப அதாவது சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி மாற்றம் சொன்னா அப்ப மாற்றம் அடிச்சுன்னா கட்டாயம் என்ன, இறுதியிலிருந்து ஆரம்பத்தை நான் நோவலா கழிச்சிட்டு கொடுக்குறேன். மாறி வரலாம், வெள்ளம வந்து இறுதி செய்ய ஆரம்பம் மாற்றம்னு சொல்லி கேட்டோம். சோ அப்ப நாங்க எடுப்போம்.
ஸோ இப்போ நாங்க முதலாவது நான் எழுதுவோம். அப்ப ஆரம்ப சுழற்சி இயக்க சக்தி நீங்க ஷோர்ட்டா எழுத வேணாம், டைம் இல்லாட்டி மட்டும் கொஞ்சம் விளங்குற மாதிரி ஷார்ட் பண்ணுங்க. ஸோ முக்கியமா மெயினா நான் சொல்லிக்கிறேன், ஃபுல்லா எழுத பாருங்க. ஸோ இந்த ஆரம்ப அதுல கொஞ்சம் சம்டைம் ஷார்ட் பண்ணி கொள்ளும். சுழற்சி இயக்க சக்தின்னு சொல்லி கொஞ்சம் நம்மளா எழுத பாருங்க. ஸோ அதான் நோட அந்த டைமை பொறுத்து சுருக்கிற சொல்லி நல்லா சுருக்கிற வேணாம். ஸோ ஓரளவு விளங்குற மாதிரி சுருக்க டைம் இல்லாட்டி. ஸோ ஆரம்ப சுழற்சி இயக்க சக்தி சரிதானே. ஸோ ஆரம்ப சுழற்சி இயக்க சக்தி என்ன வரும்னு சொன்னா வந்து ஹாஃப் இன்டூ சும்மா இருக்கா ஹாஃப் ஒமேகா ஸ்கொயர் போட்டுக்கொள்வோமே சாம்பாடு ஹாஃப் ஒமேகா ஸ்கொயர் தானே. ஸோ நான் நினைக்கிறேன் ஹாஃப் ஐ வந்து அங்க 4 4 தர 2 வர்க்கம் சரியா நான் போடுறேன். சாரி 4 தர 8 வர்க்கம் இறுதி செய்ய ஆரம்பம் தானே. சாரி இறுதி செய்ய ஆரம்பம் இறுதி சுழற்சி இயக்க சக்தி இப்படி ஆரம்பத்தை போட்டுருக்குமே சரிதானே. ஸோ ஆரம்ப சுழற்சி இயக்க சக்தியில வந்து ஆரம்பம் நான் 16 சாரி ஆரம்பம் வந்து 16 கோண வேகம் 2 இது 16 16 2 வர்க்கம் சரிதானே. அப்ப அது வந்து இறுதி சுழற்சி இயக்க சக்தி. ஸோ இறுதி சுழற்சி இயக்க சக்தி எப்படி கேட்டா வந்து அதுக்கு நான் திருப்பி ஹாஃப் ஒமேகா ஸ்கொயர் போட்டு தேவையில்லை. என்னட்டால் இன்னைக்கு ஹாஃப் ஒமேகா ஸ்கொயர் சொல்லி போட்டுக்கொண்டது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு சம்டைம் ஏதால் எங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் எங்களுக்கு எழுதுறோம் சரிதானே. எஸ்ஏ தானே. ஸோ ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் அந்த இடத்துக்கு ஏற்ப எழுதணும். ஸோ எஸ்ஏல எனக்கு சாம்பார் என்ன இப்போ சாம்பார் தெரியுமான்னு சொல்லி அவன் இது பிரதிகள் தானே சாம்பாட்டுக்கும் சம்டைம் மார்க்ஸ் கொடுத்தா சொல்லிட்டு எழுதுனேன். ஸோ இப்போ ஒரு கழிதா திருப்பி எழுதுவல்ல. ஸோ இப்போ இங்க 1/2 தர நான் நினைக்கிறேன் 4 தானே 4 தர 8 வர்க்கம் ஓகே ரைட். இப்போ பார்க்க போறது வந்து அடுத்த இப்ப சுழற்சி அடுத்த லாஸ்ட் சுழற்சி சக்தி மாற்றம். சுழற்சி இயக்க சக்தி மாற்றம் என்ன வரும் இதுல இருந்தே கழிக்கணும். ஸோ அதை நாங்க தெளிவா காட்டிக்கொள்வோம். ஸோ இறுதி 4 தர 8 வர்க்கம் மைனஸ் ஹாஃப் இன்ட்டு 4 தர இறுதி செய்ய ஆரம்பம். ஸோ 4 தர 8 வர்க்கம் 14 தர 2 வர்க்கம். ஸோ சுருக்கல் மாதிரி வரும் 8 64 64 2 வந்து 128 சரியா 2 வரும் 8 64 64 2 128. ஸோ இங்க பார்த்தேன்னு சொன்னால் எத்தனை ஒரு 2 2 போடும். 14 2 32 சரிதானே 14 2 32. ஸோ கழிச்சால் 96 ஜூல் சரிதானே ஓகேயா. அப்ப இதான் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி மாற்றம். ஸோ இப்போ அடுத்த கேள்விகள் இடமொண்ட கேள்விகள்கிட்ட கேட்டது வந்து அதாவது இந்த மாதிரி பாட்டிக்கு கேள்வி சரி கிளியரா பார்த்துக்கணும். ஸோ இப்படி சம்டைம் இப்படி ஒரே கேள்வி 2 பார்ட் போடுவான். ஸோ ஆன்சர் பண்ணி முடிஞ்ச அப்புறம் திருப்பி இருக்கணும் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளணும் சரிதானே. அப்ப மாற்றத்தை கணிக்க இம்மாற்றத்தை எவ்விதம் நீர் விளக்குவீர். ஸோ இம்மாற்றத்தை எவ்விதம் நீர் விளக்குவீர்னு சொல்லி கேட்டா வந்து என்ன நடக்கும். அதாவது இந்த சுழற்சி இயக்கப்பாடு சக்தி மாற்றத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி தான் கேட்கிறேன். அதாவது இப்ப சுழற்சி சக்தி வந்து அதிகரிச்சிக்கிறேன். ஸோ இதால அதிகரிச்சு ஸோ வெளியால ஒன்றும் நடக்கல, அதாவது உள்ளுக்கு வேலை தான் நடந்தது அக வேலையோட தான் நடந்துக்கிறேன் உடம்புல. ஸோ அதாவது அந்த உடம்புல மூட்டுக்கள் தசை நார்கள்ல வேலை செஞ்சு பட்டிக்கிறேன். ஸோ அதாலதான் அந்த சக்தி சுழற்சி சக்தியா மாறிக்கிறேன். எங்க உடம்புல எனர்ஜி வேஸ்ட் ஆகிக்கிறேன். அதாவது எங்க உடம்புல ரசாயன சக்தி தானே சேமிக்கப்படும் கெமிக்கல் எனர்ஜி. ஸோ அந்த கெமிக்கல் எனர்ஜி என்ன நினைக்கிறேன் சுழற்சி இயக்க சக்தியாக மாறி இருக்கிறது. ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் எங்களுக்கு.
என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ erase பண்றேனே, ஓகே தானே? அதாவது மனிதண்ட எப்படி கொடுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி மனிதண்ட தசை நார்கள், மனிதண்ட தசை நார்கள் மூட்டுக்கள் வேலை செய்ய வேண்டும், சரிதானே? சரி, அதால வேலை செய்யப்பட வேண்டும், ஏதோ உண்டு. ஸோ அந்த ஐடியா வந்தா சரி. என்ன நினைக்கிறேன், என்ன கொடுக்கலாம்? மனிதனின் தசை நார்கள், தசை நார்கள் கமா மனிதனின் தசை நார்கள் கமா மூட்டுக்கள் வேலை செய்ய வேண்டும், மூட்டுக்களால் வேலை செய்யப்பட வேண்டும். மூட்டுக்கள் வேலை செய்யணும், மீனிங் வந்தா சரிதான். மீனத தசைனால மூட்டுக்கள் தான், உள் வேலை நடந்தா சரி. வேண்டும் டோட்டாலி நீங்க எழுத வேணாம் அப்படி. ஓகே, அப்ப நான் 6வது பார்ட் பாவோம், குயிக்கா முடிச்சிடும். இதுக்கான பைசா ஆயிரும் இல்ல, சோய்க்கும். அப்ப 6வது பாட்டு ரேஸ் பண்றேன். சோ 6வது பாட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தந்தால், இன்னைக்கு நிறைய பேர் ரெக்கார்டிங் கேட்பாங்க போலதான் விளங்குது. ஒரு நாளைக்கு கொடுக்காம இருக்கணும் ரெக்கார்டிங்ஸ், ஸோ அப்பதான் எல்லாரும் லைன்ல வருவாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போது கிளாஸ்ல ரெக்கார்ட் பண்றதுல ரெக்கார்டிங் கொடுக்கப்படாதான் நினைச்சேன். ஸோ அப்புறம் ஒருத்தருக்கு ஒரு இஷ்யூஸ் வருமே, ஸோ அது சொல்லி தான் ரெக்கார்ட் பண்றேன். நான் எல்லாரும் கொடுக்கறது இல்லை, கேட்கிற ஆக்களுக்கு ஏதாவது ரீசன், ஏதாவது ரீசன் சொன்னாக்கிற மாதிரி தான் கொடுக்குறேன், இந்த குரூப்ல போடுறது இல்லையே. ஸோ 6வது பாரு என்ன சொல்லிக்கிறேன் சார், நான் வந்து இந்நபனது திணிவு 60 கிலோகிராம் ஆயிருப்பின் ஒரு மூணிலே காட்டப்பட்டவர் அவர் பலகையை விட்டு அகலும் போது அவரின் ஈர்ப்பு மையத்தை பற்றிய ஆரம்ப கோண ஆர்முடுகளை துணிகள். கோண ஆர்முடுகளை கேட்டுக்கிறான். திணிவு 60 கிலோகிராமா, ஒரு மூணிலே காட்டப்பட்ட நிலை சதிக்கு, ஒரு மூணிலே காட்டப்பட்டவர் அவர் பலகையை விட்டு அகலும் போது, சோ அந்த பலகை நுனியில் இருக்கிறத காட்டுகிறார். சரிதானே? பலகையை விட்டு அகலும் போது அது அப்ப இதுல என்னென்ன விசைகள் இருக்கு, செவன் மரதாக்கம் என் தொழில்பட்டதை காட்டுகிறார், சரிதானே? மற்றது என்ன, நிறை தொழில்படுது, செவன் மரதாக்கம் தொழில்பட்டது என்ன காட்டுகிற, மற்ற இந்த புயல் மையஞ்சியில நிறை தொழில்படும். ஒரு மூளை கடப்பட அவருக்கு பலகை விட்டு அகலும் போது அவர் ஈர்ப்பு மையத்தை பற்றிய ஆரம்ப கோண ஆர்முடுகளை துணிக. ஈர்ப்பு மையத்தை பற்றி சொல்லலாம், ஈர்ப்பு மையத்தை பற்றிய ஆரம்ப கோண ஆர்முடுகள். ஸோ ஈர்ப்பு மையத்தை பற்றி தான் சொல்லணும். அதாவது என்னடா இப்ப குட்டிக்கரணியகம் தானே, சோ அவனையும் அந்த அதாவது ஈர்ப்பு மையத்தை பற்றிய என்ன சொன்னான்னு வந்து, அதாவது குட்டிக்கரண இயக்கத்துல வையச்சு தானே, அந்த வையச்சு ஈர்ப்பு மையத்துக்கு வந்தா ஈர்ப்பு மையத்துக்குள்ளதானே போகும், நான் தான் மென்ஷன் பண்ணிக்கிறான். அதான் மறைமுகமா சொல்லிக்கிறான், வையச்சுன்னு சொல்லாம ஈர்ப்பு மையத்துக்குள்ளான்னு சொல்லிக்கிறான், இல்லைங்க? சோ பலவிட்டு ஆரம்பது அவரின் ஈர்ப்பு மையத்தை பற்றிய, அதான் அந்த அச்சு ஆரம்ப கோணாமலே துணிக. சோ அப்ப இந்த கட்டத்துல உள்ள சடத்துவ திருப்பு தானே மீனா வேணும். சோ அப்ப எது பற்றி நான் சடத்துவ திருப்பம் எடுக்கிறேன்னு சொல்லி முதல்ல எனக்கு ஐடியா வரணும், என்னத்த
அதனால கேள்வியை விளங்கோடும், அடுத்து நாங்க எப்படி யோசிக்கிறேன்னு தான் முக்கியம். ஸோ கிளாஸ் வாரத்தால் நான் செய்யறத பார்த்து வேலை இல்லை உங்களுக்கு. ஸோ நான் எப்படி யோசிக்கிறேன், அந்த கேள்விக்குள்ள எப்படி என்டர் ஆகிறேன், அதான் உங்களுக்கு முக்கியம். சரிதானே? ஸோ இப்ப தந்திக்கிறான் அவன் இருப்பு மையத்தை பற்றி ஆரம்ப கோண ஆரம்பிடுதல். ஸோ இப்ப நிறைய தந்திக்கிறான். கேள்வி நிறைய தந்துட்டு கோணாமுடல் கேட்டா எப்படி வரலாம்? முறுக்கம் முறுக்கம் வரப்போகுது. ஸோ அப்ப நிறையன்றது ஒரு விஷயம் தந்திக்கிறான். ஸோ விஷயம் இங்க முறுக்கம் சுழற்சி இயக்கத்துல. ஸோ கோணாமுடல் கேட்டா என்ன சமன்பாடு? டோசவன் ஐஎல்பா. ஸோ அதெல்லாம் டக்குனு கொஞ்சம் ஞாபகம் வரும். டோசவன் ஐஎல்பா போடணும். டோசவன் ஐஎல்பா போடக்குள்ள டோக்கு முறுக்கம் சில கொள்ளைக்கு என்ன வரும்? அந்த அச்சு பற்றி ஒன்று நிறையால வரும். நிறைய ஒரு முறுக்கத்தை கொடுக்கும் தானே. ஸோ நிறையால ஒரு முறுக்கம் வரும். ஸோ அதான் செங்குத்து இருப்பு மையத்தை பற்றிய ஏன்னா இப்ப நான் யோசிக்கிற நேரம் வந்து செங்குத்தூரம் தந்திக்கிறது வந்து அந்த பலகையில நுனியில இருந்து செங்குத்தூரம் தந்திக்கிறேன். அந்த புயற்பு மையம் நிறை தொழிற்பாடு நிறை விசைக்கு வந்து அந்த பலகைய நுனியில இருந்து செங்குத்தூரம் தந்திக்கிறேன். நான் என்கிட்ட கேட்டது வந்து பலகை விட்டு அகலும் போது அவரின் ஈர்ப்பு மையத்தை பற்றிய ஆரம்ப கோண ஆரம்படுத்தல். ஈர்ப்பு மையத்தை பற்றி தான் கேட்டுக்கிறான். ஸோ கேள்வியில கொஞ்சம் மயக்க முடிக்குதான், விளங்குதானே? ஸோ கேள்வி கொஞ்சம் கிளியர் டிரான்ஸ்லேஷன் தெரியல. கேள்வியில கொஞ்சம், ஆனால் கேள்வி விளங்கிட்டது, என்ன செய்யணும் விளங்கிட்டது. ஆனா கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் மயக்கமிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்ன எப்படி செய்யணும் இப்ப இது? ஸோ இப்ப செங்குத்தூரம் அந்த இப்ப நாங்க திருப்பம் தானே. திருப்பம் எடுக்க வர்றது பலகை நுனி பற்றி தான் தானே. ஸோ பலகை நுனி இல்ல அதை பற்றி தான் செங்குத்தூரம் தந்திக்கிறேன். சரிதானே? ஸோ அதை பற்றி செங்குத்தூரம் தந்திக்கிறேன். ஸோ இப்ப என்னடா இந்த எண் அப்பதான் எண் வராம இருக்கும் செயல்படுறதாக்கும். சரிதானே? அதாவது மத்த இப்படியும் சொல்லலாம். அப்ப அந்த அதாவது பலகை நுனி பற்றி தான் நான் முருகத்தை எடுக்க வரேன். அப்பதான் இது எண்ணும் வராம இருக்கும். அதோட இப்படியும் கூட எடுக்கலாம். என்ன அது பலகை விட்டு அகலும் கணம் சரி யோசிக்க கொள்ள வந்து சம்டைம் அந்த தொடுகை இல்லா போனாலும் எண் இல்லா போகும் தானே. ஸோ அப்படியும் எடுத்து அப்படியும் யோசிக்கலாம். இல்லாட்டி அந்த அதாவது அந்த புள்ளி அந்த பலகை நுனி பற்றி எடுத்தா தான் அது எண்ணும் கேன்சல் ஆகும். நேட்டால் செங்குத்தூரம் 0 சுட்டி முறுக்கம் வராது. ஸோ நாங்க எடுக்க வர ஸோ அப்ப இந்த கட்டத்துல வந்து இப்ப வேற இப்ப டோசமன் ஐஎல்ஃபா இப்ப டோ நான் யோசிச்சிட்டோம். டோ இப்ப இது இதால மட்டும்தான் வரும். இதால நிறையால மட்டும்தான் வரும். நிறையால மட்டும்தான் இப்ப நிறை விஷயால மட்டும் ஒரு முறுக்கம் வரும். அதான் டோ. இங்க ஐ வந்து என்னன்னு கேட்டா வந்து இப்ப இவர் வந்து என்ன நிலை, அதாவது நேரத்தை அணைகிறார். ஸோ சாய் வளைஞ்சிருந்தாலும் அவர் நேரத்தை அணைகிறார். உடம்பு நேரத்தை அணைக்குது. ஸோ அப்ப முதலாவது படி தான் திருப்பம் எடுக்கணும். ஸோ முதலாவது படி அதே மாதிரி 16 தான் வரும். வயச்சு பற்றி தானே சுழல் குட்டிக்கரணையகம் தானே. அப்ப அவ்வளவுதான். சரிதான ஐடியா? சோ அப்ப நான் முதலாவது எனக்கு அப்ப ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் முக்கியம். சரி, இப்ப எனக்கு விஷயம் என்ன மாதிரி விஷயம் நல்ல விஷயம் கண்டுபிடிக்கணும். என்ன விஷயம் தாக்குறான்னு சொல்லி சோ விஷயம் எழுதி கொள்றேன். சோ மேக்சிமம் எங்களுக்கு எவ்வளவு என்னென்ன நாங்க அதாவது இப்ப எங்களுக்கு நிறைய தான் தந்திக்கிறேன். சோ இப்ப டோல முதல்ல டோ தான் டோசமா ஏற்பட தான் போட போறோம். சோ முதலாவது டோ வேணும். சோ டோ வேணும் மனுஷன் என்ன டோனா முறுக்கம் விஷயத்தர செங்குத்து தூரம். சோ அதுக்கு விஷயம் வேணும். சோ எங்களுக்கு தந்திக்கிற திணிவு. சோ விஷய பார்ப்போம். விஷய் சோ விஷய் போடுவோமா? சோ விஷயம் இருக்கணுமே. விஷய் சமன் 60 தர 10 என்ன வரும்? 600 நியூட்டன். ஓகேயா? அடுத்து அப்ப நான் ப்ரிப்பேர் 2 சமன் ஐஎல்ஃபால போடலாம். 2 சமன் ஐஎல்ஃபா. சோ டோ வந்து என்னது 600 தர விஷய தர செங்குத்து தூரம். செங்குத்து தூரம் என்ன மாதிரி வரும்? 1 இந்த 1 மீட்டர் தானே. சோ ஐ இங்க 16 தான். அல்பாவை தான் காணணும். சரிதானே? சோ அல்பாவை எழுவாய் மாத்தி நம்ம சொன்னால்
600 கீழ் 16. எத்தனை நாள் சுருக்கலாம்? 4 நாள் சுருக்கலாமா? 16 சுருக்கலாம் போல வருது. கொஞ்சம் சுருக்கிட்டு செய்வோம். 16 சுருக்கலாம். 16 32 46 தானே? சாரி, 48. 12 பேலன்ஸ் ஆகும். ஸோ 120க்குள்ள 16 எத்தனை வரும்? 7. 16 7 இல்ல 42 4 112. ஸோ 112 8 80. ஸோ சரியானே 37.5. 37.5 ரேடியன் செகண்ட் -2 அளவு முக்கியம். இல்லை சரியா போடணும். ஸோ ஃபைனல் ஆன்சரை மட்டும் அளவு கொடுத்தா போதும். சரிதானே? ஸோ அப்போ எல்ஃபாவை கண்டாச்சு. இப்போ ஓகே தானே? கிளியர் தானே? ஸோ மிச்சம் சும்மா நார்மலா மற்ற கேரியெல்லாம் சும்மா ஈஸி நோட்ஸ் எழுதுறது மட்டும் தான் இருக்குது. ஸோ மீட்டிங் சம்டைம் இன்னும் கொஞ்சம் எண்ட் ஆக மாதிரி இருக்கும். என்ன திருப்பி செகண்ட் லீவ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? மற்றது நான் உங்களுக்கு சிலதுக்கு இருந்த விஷயம் என்ன வந்து இப்போ நாங்கள் இவ்வளோ காலமா இப்போ ரிவிஷன் தானே செஞ்சுட்டு போகிறோம். ஸோ ரிவிஷன் செஞ்சுட்டு போகிறோம். இது மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி மெக்கானிக்ஸில் இப்போ கடைசி இப்போ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதனால ஹைட்ரோ டைனமிக்ஸ் அதோட முடியுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னது என்ன, இப்போ நான் எம்சிக்யூஸ் பார்த்தது 2011 இருந்து 18 வரையும் தான் நாங்கள் ரிவிஷனோட எம்சிக்யூ பார்த்துட்டு போனோம். எம்சிக்யூ ஸ்ட்ரக்சரை சேம் செஞ்சோம். ஸோ எம்சிக்யூஸ் நாங்கள் 2011 இருந்து 18 வரை தான் முடிச்சோம். ஸோ நான் அதுக்கு நான் சொன்னேன் அது 19க்கு பிறகு இருக்கிற எம்சிக்யூஸை ஃபுல்லாக செய்ய முடியும் சொல்லி. அதாவது என்ன சொல்லடா 19 போற, அதாவது மெக்கானிக்ஸை ஃபுல்லா முடிச்சிட்டு அப்புறம் ஹிமாசஸ்னி மட்டும் வைக்கிற அந்த டிவைஸ். அப்ப அதான் சரி என்ன சொல்லிட்டு இருந்தேன் கடைசியா. அதாவது அப்ப 2019க்கு பிறகு நான் வந்து என்ன செஞ்சேன், 2019ல இருந்து அப்ப மெக்கானிக்ஸ் ஃபுல்லா முடிஞ்ச பிறகு அப்ப மெக்கானிக்ஸ்ல வந்து அவ்வளோ ஃபுல் மெக்கானிக்ஸும், அதாவது இப்ப நாங்க செக்ஷன் எம்சிக்கு செஞ்சுட்டு போனோம் 18 வரையில 11ல இருந்து. ஸோ அப்ப 19க்கு பிறகு இருக்கிறது வந்து இப்ப செக்ஷன் 12 எல்லாம் ஒரே ஞாபகம் இருக்கணும் எங்களுக்குண்ணா. ஸோ அது ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன செய்யுது, அந்த கிளியர் பண்ணது கூட கிளியர் பண்ணதுக்காண்டி செய்யுது. அது பிறகு எல்லாம் ஓரளவு ஞாபகம் இருக்கணும் தானே. ஸோ அப்ப 19 பிறகு இருக்கிறது ஃபுல்லாவே, அதாவது மிக்ஸாவே மெக்கானிக்ஸ் ஃபுல் எம்சிக்யூ ஒரே அடியா 19க்கு பிறகு இருக்கிறது வந்து இப்போ 19 இருக்கிற ஃபுல்லா எல்லாம் மிக்ஸாவே ஒரு அடிக்க மெக்கானிக்ஸ் எம்சிக்யூ செய்யுது. அப்படி 19 அதுக்கு பிறகு 19 பிறகு இருக்கிறதெல்லாம் அப்படி செய்யணும்னு சொல்லி தான் நான் இடத்துல சொன்னேன். ஸோ நான் இப்போ ஒரு ஐடியா ஒன்று பண்ணி நான் என்ன மாதிரி சொன்னா வந்து அது இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி ஒரு இன்னும் ஒரு 7 வீக் மாதிரி தானே இருக்குமாண்ணா. ஸோ 7 வீக் கிட்டத்தட்ட 6 இல்லாட்டி 7 வீக் மாதிரி தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்மள எக்ஸாம் பேட்ச் ஆளுகளுக்கு மெயினாக இப்போ மெக்கானிக்ஸ் மட்டும் இல்லையே, ஸோ மற்ற எல்லா செக்ஷன்ஸும் கிளியரா இருக்கணுமே. ஸோ அதுச்சுட்டையும் நான் யோசித்தேன் அப்போ ஃபுல் பேப்பர் சீரீஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. அதாவது கிட்டத்தட்ட இப்போ 19ல இருந்து சரி 19 சரி 20ல இருந்து சரி நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ண டைமே பார்க்கணுமே. 19ல இருந்து சரி இல்லை 20. ஸோ மேக்ஸிமம் 19ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ 19ல இருந்து 2024, 19ல இருந்து 2024 வரை ஃபுல் எம்சிக்யூ, அதாவது ஃபுல் பேப்பருமே 50 எம்சிக்யூ. அதாவது கிட்டத்தட்ட நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வீக்ல அதாவது நினைக்கிறேன் இந்த சும்மா சம்டைம் டெய்லி கிளாஸ் ஒரு, அதாவது ஒரு வீக்குக்கு ஒரு ஃபுல் பேப்பர் கவர் பண்ற மாதிரி, ஒரு இயர் கவர் பண்ற மாதிரி. ஸோ அப்போ சம்டைம் அப்போ
சம்டைம் ஒரு வீக்ல ஒரு 5 days மாதிரி, இல்லாட்டி ஏதோ அந்த ஒரு வீக்ல ஏதோ ஒரு சம்டைம் ஒரு நாளைக்கு ஒரு ஹவர் மாதிரி சரி கிளாஸ் போட்டு அப்படி அப்ப ஒரு மினிமம் அப்போ ஒரு வீக்குக்கு ஒரு ஃபுல் பேப்பர் சரி கவர் பண்ணணும். ஸோ ஒரு இயர் ஃபுல் பேப்பர் கவர் பண்ற மாதிரி அப்போ உங்களுக்கு அப்போ எல்லா கன்செப்ட் எல்லா யூனிட்ஸும் ஃபுல்லாக கிளியர் ஆகி 19 போகிற வைக்கிறேன். ஏன்னா முக்கியமா 19 படிக்கிற பேப்பர் தான் மெயின். ஸோ கட்டாயம் அது கிளியர் ஆகிக்கும் 19 வைக்கிற பேப்பர்ஸ். ஸோ அப்போ ஃபுல் பேப்பர்ஸ் அப்படி ஒன்று செய்வோம். அப்போ அப்போ அதாவது ஒரு மினிமம் ஒரு அதாவது ஏதோ மினிமம் ஒரு 5 கிளாஸ் சரி போட்டு, இல்லாட்டி சம்டைம் 7 நாளும் செய்ய வேண்டி வரும்போது தெரியல. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சரி போட்டு மேக்ஸிமம் அதாவது மினிமம் ஒரு வீக்குக்கு ஒரு ஃபுல் பேப்பர் கவர் பண்ணுறோம் ஒரு இயர். ஸோ அப்படி கவர் பண்ணுற மாதிரி செய்யணும்னு யோசிச்சுக்கிறேன். அதோட ஒரு எக்ஸாம் சீரீஸ் ஒன்றும் ரெண்டும் சேர்த்து. ஸோ ஒரு வீக்குக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும், ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுக்கு இந்த அதெல்லாம் கரெக்ட் அதுலேயும் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அதுலேயும் டிஸ்கஷன் நடக்கும். அதில் அவர் மார்க்ஸ் போட்டு ரேங்க் வரும். ஸோ இதில் ரேங்க் பண்ணி அப்படி ரெண்டும் ஒன்றுக்கு நடக்கும். ஸோ அப்படி ஒன்று செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு எப்படி என்ன மாதிரி உங்களோட ஐடியாஸ்? அப்படி செய்வோமா? என்ன மாதிரியா? ஓகே தானே. ஸோ நாங்கள் இப்போ அப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோமே. அப்போ உங்களுக்கு இப்போ எக்ஸாம் பேட்ச் தானே கிட்டத்தட்ட இப்போ ஃபுல்லாக ஒரு என்றால் எல்லாம் ஓவராலாக தரவா இருக்கணும் தானே. ஸோ ஃபுல்லாக செய்யக்குள்ள வந்து ஸோ எல்லாமே அதாவது இந்த அதாவது இப்போ நான் ஒரு யூனிட்டாக செய்யறதை விட என்ன இப்போ எக்ஸாம் கிட்ட தானே. ஸோ எக்ஸாம் கிட்ட சுட்டி ஸோ நான் ஃபுல்லாக செய்யக்குள்ள எல்லா யூனிட்டும் மீட்டி படிப்படும். அதோட திருப்பி அதாவது நோவலா 19 குறைக்கிற பேப்பர்ஸ் தான் மெயின் செல். என்ன ரீசன் சொன்னா வந்து அதாவது அந்த மெயினா இப்ப ஏலெவல் நான் சொன்ன அந்த விஷயம் என்ன கேட்டால் இப்ப இங்க ஏலெவல் என்ன சொல்றது எப்படின்னு கேட்டா வந்து அதாவது எப்படி அதாவது டவுன் பண்ண பாக்குறாரு ப்ரொஃபசர் மாதிரி எப்படி கொஞ்சம் செட் பண்ண சொன்னா இப்ப ஒரு கொஸ்டின் ஒரு MC கொஸ்டின் எடுத்தால் அதுல சக்சஸ் எப்படின்னு சொல்லி கேட்டா நான் இதுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது அந்த கொள்ளில ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு குறைவா மார்க்ஸ் எடுக்கிறோம். அது அந்த கேள்வியை நிறைய பேர் செய்யாட்டி தான் ஆனுவல் ரிப்போர்ட் எடுப்பாங்க தானே எக்ஸாம் முடியும். இந்த இத்தனை பேர்ல இந்த மியூசிக் இத்தனை பேர் சரி எடுத்துக்கிறேன் அப்படி எடுத்தால் ஸோ அந்த கேள்வி ஆக குறைவு பசஞ்சா இருந்தா தான் அப்ப அந்த கேள்வி சக்சஸ். அவங்களுக்கு அப்பதானே வெற்றி. ஸோ அப்ப என்ன அவங்க பாக்குறது இப்படி சரி செய்யாம விடணும். இந்த கேள்வி ஸ்டாண்டர்டா போடணும். அது எல்லாத்தையும் கஷ்டமா போறேன் இல்லை. ஸோ அப்ப ப்ரொஃபசர் நான் நோபல் எப்படி பாக்குறேன். ஸோ ஒரு கேள்வி சக்சஸ் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா அப்ப நிறைய பேர் செஞ்சுக்க கூடாது. ஸோ அப்படிதான் எடுப்பாங்க. ஸோ அப்ப அதுலேருந்து விலங்கு எடுக்கொள்ற என்ன மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த ஐடியா நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அப்ப அந்த ஐடியால அதை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி அதே ஐடியால திருப்பி போடுவான் கேள்வி. எல்லாரும் செஞ்ச கேள்வி திருப்பி போட மாட்டான். ஸோ அப்படி ஸோ அப்ப 19 போற அந்த கிட்ட 19 போற வைக்கிறதுல ஸோ அப்ப அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் தொடர்ந்து இந்த இரும் வரும் கட்டாயம் வரும். ஸோ அப்ப நான் கட்டாயம் 19 போற வைக்கிறது அப்ப ஃபுல்லாவே அப்படி ஒரு இதா சீரியஸா செஞ்சுட்டு போவோம் அப்படி சரிதானே. அப்ப நான் அதை மற்ற டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி செய்யறது அப்படி எல்லாம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படி இதெல்லாம் நான் வந்து இப்போ குரூப்ல அப்டேட் பண்றேன். இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள அப்டேட் பண்றேன். ஸோ அப்போ அந்த வந்து இப்போ நெக்ஸ்ட் இந்த வீக்ல இருந்து இந்த சம்டைம் இந்த மண்டேல இருந்து சரி இப்போ இந்த வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சாட்டர்டே சண்டே கூட நான் அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி அந்த எக்ஸாம் சீரீஸ் பத்தியும் ஃபுல் பேப்பர் சீரீஸ் இது பத்தியும் அப்டேட் பண்றேன் சரிதானே. ஸோ அதான் செல்லத்துக்கு இருந்தேன். ஸோ அப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்த கேள்வி வந்து இப்போ 7வது பார்ட். ஸோ 7வது பார்ட்ல வந்து ஒரு நாளிலே காட்டப்பட்டவாறு கைகள் விரைவாக வீசலாடும் போது கைகள் விரைவாக வீசலாடும் போது
உடலின் மெதுவான சுழற்சிக்குரிய காரணம் யாது? இப்படிதான் கேட்கிறான். உடலின் மெதுவான சுழற்சிக்குரிய காரணம் யாருன்னு கேட்கிறான். என்ன ரீசன்? அதாவது இங்க என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டா வந்து இது நார்மலான இயக்கம் தானே. அதாவது இப்ப நீங்க கேள்வி அந்த லாஸ்ட் கிளாஸ் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா விளந்திக்கும். பேராகிராஃபை ஃபுல்லா வாட்சி கிளியர் ஆகி லாஸ்ட் கிளாஸ் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் தானே. ஸோ அந்த 4வது படம் என்னன்னு சொன்னா வந்து அதாவது அந்த எங்க உடல்ல சமநிலை பேருந்துக்கு அதாவது இப்ப வலிக்கிட்டு போகக்குள்ள என்ன நடக்கும்? வலிக்கிட்டு நான் இப்படி ஒரு முன்னால வலிக்கிட்டு போகக்குள்ள என்ன நடக்கும் சொன்னா வந்து எங்க கை பின்னால சுத்தப்படும். கை பின்னால போகும். ஏன்னா நாங்க முன்னால போகல முன்னால நான் வலிக்கிட்டு போகக்குள்ள சோ கை பின்னால சுத்தப்படும். சரிதானே? இந்த தோட்பட்டை அச்சு இந்த தோட்பட்டை அச்சு பற்றி கை கை பின்னுக்கு வீசப்படும். ஏன்னா நாங்க முன்னோக்கி வலிக்கிட்டு போறோம். சோ அந்த அதுக்கு ஒரு எதிர் முறுக்கத்தை கொடுத்து சுத்து அப்ப எங்கிட்ட சமநிலை பேணத்துக்காக வேண்டி கை ரெண்டும் என்ன செய்யணும் பின்னால சுத்தும். சோ அவ இந்த குத்துக்கரண இயக்கத்திலயும் அதே மாதிரிதான். சோ அதாவது அந்த மிச்ச உடம்பு ஒரு பக்கத்துக்கு சுத்தும் போது சோ அதான் சமநிலை பேணத்துக்காக வேண்டி கைகள் வந்து எதிர் திசையில சுத்தும். எதிர்முறுக்கத்தை உருவாக்கி சமநிலை பேண பார்க்கும் உடம்பு மொத்த பக்கமா சுத்தும் போது. சரிதான்? இப்ப அதான் சொல்றேன். இது ஒரு நாளே காட்டப்பட்டவாறு கைகள் விரைவாக வீசலாடும் போது உடலின் மெதுவான சுழற்சிக்குரிய காரணம் யாது? அதாவது கை ஸ்பீட் அதாவது சம்டைம் இப்ப மாறி எப்படி கை சுத்தினா உடம்பு சில சுத்தும். சோ அப்படின்னு சொல்லலாம் தானே மாறின்னு சொல்லலாம். சோ இவன் கேட்கிறேன் கை ஸ்பீடா சுத்துதான் உடம்பு ஸ்லோவா சுத்துதான். ஏன்னா ரெண்டு டைம் அந்த கோணம் உந்தம் பிரஸ் பண்ணா தானே சமநிலை வரும். கோணம் வந்து ரெண்டு சமனா வரும். ஏன்னா எதிர் கோணம் உந்தங்கள் தானே. சோ அப்ப ஏன் உடம்பு மெதுவா சுத்துறன்னு கேட்டா வந்து ஐ ஒமேகா தானே. சோ ஐ ஒமேகால வந்து ஏன் மெதுவா சுத்துற உடம்பு? ஐ கூடினா ஒமேகா குறையும். அதாவது ஐ குறைஞ்ச ஐ கூடினதுக்கு ஒமேகா குறைவாயிருக்கும். ஐ குறைஞ்சதுக்கு ஒமேகா கூடவாயிருக்கும். சோ இங்க வந்து என்ன உடல் மெதுவான சுழற்சிக்குரிய காரணம் என்ன கேட்டா வந்து அதாவது தோலின் அச்சினூடாக அதாவது முக்கியமா அச்ச செல்லணும். அதாவது தோல் அச்சு தோட்பட்டை அச்சினூடாக இல்ல தோல்டு அச்சினூடாக தோட்பட்டை அச்சினூடாக அப்படி தோலின் அச்சினூடாக உடலின் சடத்துவ திருப்பம் கைகளின் சடத்துவ திருப்பத்தை விட உயரும். என்ன எழுதணும்? தோலினூடாக அல்லது தோட்பட்டை அச்சினூடாக கைகளின் சடத்துவ திருப்பம் உடலின் சடத்துவ திருப்பம் கைகளின் சடத்துவ திருப்பத்தை விட உயர்வு. தோலின் அச்சினூடாக இல்லாட்டி தோட்பட்டை அச்சினூடாக ஸ்கீம்ல தோலின் அச்சினூடாக நான் கொடுத்திக்கிறேன். உள்ளின் சடத்துவ திருப்பம் வந்து கைகளின் சடத்துவ திருப்பத்தை விட உயர்வு. சரிதானே? உடலின் சடத்துவ திருப்பம் கைகளின் சடத்துவ திருப்பத்தை விட உயர்வு. சோ அடுத்த பார்ட் ஒரு நாளிலே காட்டப்பட்ட நபர் என்னது? சோ நபர் என்னது? அவரின் தோள்களுக்கு கூட போகும் அச்சு ஒன்றை பற்றிய கோணவுந்தம் காப்படைகிறதா? ஒரு நாளிலே காட்டப்பட்ட நபர் என்னது? அவரின் தோள்களுக்கு கூட போகும் அச்சு ஒன்றை பற்றிய கோணவுந்தம் காப்படைகிறதா? விடைக்குரிய காரணத்தை தருக. அப்ப இவன் கிடைக்கு கோணவுந்தம் காப்படையுமா? சரி, கோணவுந்தம் எப்ப காப்படையும்? புறமுறுக்கம் தற்பாடு காப்படையும். சோ 4வது படத்தை பார்த்தா அங்க நடக்கும் தோட்பட்டை அச்சினோட இப்ப இங்க தாக்குற ஒரு விஷயம் என்ன? நிறை மட்டும் தானே. சோ அப்ப தோட்பட்டை அச்சுன்னு சொல்லி யோசிச்சா நிறை புறமுறுக்கமா வரும். சோ நான் மத்த சந்தர்ப்பங்கள் நிறைய புறமுறுக்கமா எடுக்கல. என் நிறை வந்து அந்த அச்சுக்கு சமாந்தரமா இருக்கும். சோ நிறை வந்து அந்த அச்சு வழியே அச்சுக்கு சமாந்தரமா இருந்துன்னு சொன்னால் அதால செங்குத்தூரம் 0 தானே. சோ அதால புறமுறுக்கம் வராது. சோ இந்த டைம்ல நிறைய புறமுறுக்கம் வரும். சோ நம்ம மிச்ச டைம்ல நாங்க நம்மளா புறமுறுக்கத்தை புறக்கணிச்சுதான் இருக்கிறோம். சோ அதாவது நிறைய புறமுறுக்கமா கருதுறல்ல. சோ இந்த டைம்ல நாங்க கருதுவாக என்ன கேட்டால் அங்க செங்குத்தூரம் ஒன்று இருக்குது. அச்சுல இருந்து நிறைக்கு அதாவது நிறை தாக்குற புள்ளி அதாவது அச்சுல இருந்து நிறை விசை. சோ அந்த விசைக்கு செங்குத்தூரம் ஒன்று இருக்குது. சரிதானே? ஈர்ப்பு மையம் அமைவிட மாறித்தானே உடம்புல எல்லாம் மாறி இருக்குது. சோ ஏதோ அந்த புயிர் மையத்துலதான் நிறை தொழில்படும் விசை. சோ அந்த விசையோட தாக்க கோட்டுக்கு சுழற்சி அச்சிலிருந்து செங்குத்தூரம் இருக்குது. சோ புறமுறுக்கம் மட்டும் தொழில்படும். சோ கோணவுந்தம் காப்படையாது. காப்படைகிறதான்னு கேட்டீங்களா? இல்லை. விரைக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா வந்து இங்கு நிறை வந்து புறமுறுக்கமா தொழில்படுறது. சரிதானே? என்ன எப்படி சொல்லலாம்?
இல்லை ஏன்னு சொன்னா வந்து ஏனெனில் நிறை காரணமாக சுழற்சியாட்சி பற்றி புறமுறுக்கம் தொழிற்படுகிறது. சரிதானே? இல்லை ஏனெனில் நிறை காரணமாக சுழற்சி அச்சு பற்றி புறமுறுக்கம் தொழிற்படுகிறது. இல்லை எனில் நிறை காரணமாக சுழற்சி அச்சு பற்றி புறமுறுக்கம் தொழிற்படுகிறது. சரிதானே? அடுத்த கடைசி பார்ட் நோவலான ஒரு ஐடியா பத்தி கேட்கிறார். இல்லை நிறை காரணமாக ஏனெனில் நிறை காரணமாக சுழற்சி அச்சு பற்றி புறமுறுக்கம் தொழிற்படுகிறது. சோ கடைசி பார்ட் ஈரமான தரையொன்றின் மீது சறுக்க ஆரம்பிக்கையில் நாம் நம்மை அறியாமலே சுபாவமாக ஈரமான தரையொன்றின் மீது சறுக்க ஆரம்பிக்கையில் சரிதான ஈரமான தரையொன்றின் மீது சறுக்க ஆரம்பிக்கையில் நாம் நம்மை அறியாமலே சுபாவமாக இவ்வகை கைவீசல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றோம். சோ ஆட்டோவாவே எங்களுக்கு வரும். அதான் சொல்றேன், சுபாவமாக இப்படி என்ன வச்சிருக்கலாம், சுபாவமாக இல்லாட்டி சுபாவமாக. எமது பாதங்கள் முன்னோக்கி சறுக்க ஆரம்பிக்கும் 500 நாளிலே காட்டப்பட்டதுக்கு எதிரான பாதம் முன்னுக்கு போனா இப்ப இதுல படத்துல காட்டிக்கிற 4ஆம் படத்துல கை முன்னோக்கி வர மாதிரி எங்க கை பின்னோக்கி தானே போ, நான் முன்னோக்கி சறுக்குறேன்னு சொன்னா சரிதானே. இப்ப இங்க முன்னோக்கி காட்டிக்கிற ஏண்டா உடம்பு வந்து அதாவது எதிரெதிர் திசையில தானே சுழிகள். அதாவது இப்ப 4வது படத்தை பார்த்தா உடம்பு வந்து இடஞ்சுழியா சுத்துது, சோ கை வலஞ்சுழியா சுத்துது. சோ நான் முன்னோக்கி சறுக்க கொள்ள என்ன நடக்கும் சொன்னா வந்து கை பின்னோக்கி போகும். இது இங்க கை முன்னோக்கி தானே வருது. காட்டப்பட்டதுக்கு எதிரான விரைவான கைவீசல் இயக்கம் மேற்கொள்ளப்படும். இதற்குரிய காரணத்தை தருக. அதாவது எதிர்முறுக்கத்தை ஒன்றை ஏற்படுத்தி சமநிலை பண்றதுக்காக சரிதானே. அப்படி கொடுக்கலாம், ஸ்கீம் லீக்கிற மாதிரி கொடுக்குமா. அதாவது சறுக்கும் திசைக்கு எதிர் திசையில முறுக்கத்தை ஏற்படுத்தி அதாவது ஸ்கீம்ல ஏதாவது நான் ஸ்கீம்ல பார்க்கணும் என்ன கொடுத்திக்கிறான்னு சொல்லி அதை விட கொஞ்சம் நாங்க மேக்சிமம் எங்களுக்கு வேண்டிய மாதிரி எழுத பார்க்கணும். கொடுத்தீங்கன்னா சறுக்கும் திசைக்கு எதிர் திசையில் முறுக்கத்தை ஏற்படுத்தி சறுக்குவதை தடுக்கன்னு சொல்லி நான் எப்படி எழுதுவோம், சறுக்கும் திசைக்கு எதிர் திசையில் முறுக்கத்தை ஏற்படுத்தி சறுக்குவதை தடுத்து சமநிலையை பெற சமநிலையை மீண்டும் பெற. சறுக்கும் திசைக்கு எதிர் திசையில முறுக்கத்தை ஏற்படுத்தி முறுக்கத்தை ஏற்படுத்தி சறுக்குவதை தடுத்து சமநிலையை மீண்டும் பெற. அதாவது எனக்கு இன்னொரு ஆன்சர் கொடுத்தீங்க, சமநிலை மீண்டும் பெறன்னு கொடுத்தாலும் கொடுத்திக்கிறான். சோ கிளியரா எனக்கு எப்படி எழுதலாம் கேட்டா வந்து சறுக்கும் திசைக்கு திசையில முறுக்கத்தை ஏற்படுத்தி சம்டைம் அதுக்கும் மார்க்ஸ் கொடுப்பாங்க எதிர் முறுக்கத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்றதுக்கு. சோ சறுக்கும் திசைக்கு திசையில முறுக்கத்தை ஏற்படுத்தி சறுக்குவதை தடுத்து சமநிலையை மீண்டும் பெற. சறுக்கும் திசைக்கு எதிர் திசையில் முறுக்கத்தை ஏற்படுத்தி சறுக்குவதை தடுத்து சமநிலையை மீண்டும் பெற. சரிதானே? அப்ப கேள்வி முடிஞ்சது. கொஸ்டின் கிளியர் தானே ஃபுல்லா?